அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல காலையில ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல கொடுத்துருந்த லெவல் ஒர்க் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். இது மேக்ஸ் சார்ந்து எடுக்கக்கூடியது. நம்ம லெவல் நம்ம மேக்ஸ் சார்ந்து மட்டுமே அணுகிறோம். நம்ம ஒரு ஓப்பனண்ட் சர்ப்ரைஸ் ஆக்ஷன் இதெல்லாம் எதுவுமே பார்க்கறது கிடையாதுங்க. முழுமையா மேக்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த வீடியோவை நோக்கம் நீங்க சிந்திப்பதற்காக மட்டுமே. நம்மளுடைய இன்ட்ராடே கிளாஸ் வருகிற 13ஆம் தேதி துவங்குதுங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே நான் அதில் கொடுத்துருக்கேன். இதில் புதுசாக ஒரு 3 டாபிக் ஆட் பண்ணியிருக்கோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது காலையிலேயே நீங்கள் டிசைட் பண்ணிடலாம். மார்க்கெட்டில் எந்த என்ட்ரியை மட்டும் எடுத்தால் இன்னைக்கு பெட்டராக இருக்குங்கிறதெல்லாம் காலையிலேயே முடிவு பண்ணிட முடியும். ஓகேங்களா? அதுக்கான டீட்டெயில் அனுப்புகிறவங்களுக்கு எல்லாமே நான் அனுப்பினேன். யாருக்கா வர்றாங்கன்னு கால் பண்ணுங்கள், இது மெசேஜ் பண்ணுங்கள். சரி, இன்னைக்கு நம்ம சொல்லியிருந்தோம், இன்னைக்கு ஃப்ரைடே. மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. நம்ம சேனல் ஸ்லோகன் இன்னைக்கு ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது, வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 24,800 கால் 102 rupeesக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப் சைடு தான். அது மட்டுமல்ல, நம்ம ஒரு ஸ்ட்ரைக்கை கொடுத்து சொல்றோம்னாக்கல இதை வச்சு நம்ம ஸ்டூடெண்ட் நம்ம படிச்சவங்களும் இதை வச்சு ட்ரேடு பண்ண மாட்டாங்க. அவங்க அழகா ட்ரேடு எங்க எடுக்கணும், எதில் எடுக்கணும், என்ன கால்குலேஷன் பண்ணணும்னு எடுத்து போயிட்டே இருப்பாங்க. நான் இந்த யூடியூப்ல கொடுக்கறது நீங்க சிந்திப்பதற்காக மட்டுமே. சிந்தித்து செயல்படுங்க அதுக்காக. சரி, இந்த ஹாரிசான்டல் ரே தான் 102 பாருங்க. இதுதான் 102. இன்னைக்கு ஃபுல்லா அதை 102 சுற்றியே ட்ரேட் ஆயிருக்கு. இதுக்கு கீழே வந்ததில்ல, இது எல்லாமே ஃபால்ஸ். இதை கண்டுபிடிக்க தெரியணும் உங்களுக்கு. இதுதான் இம்பார்ட்டன்ட். டோட்டலி ஃபால்ஸ்ங்க. எவ்ரி டிப் அப்படியே பை தான். இங்க இந்த சின்ன சின்னதாக இறங்கி இருக்கு இல்லைங்களா, இதெல்லாமே ஃபால்ஸ். அது பை சைட்லேயே தான் இருக்கு. காலையில இருந்து பைலேயே தான் இருக்கணும். பை என்ட்ரியை மட்டும் தான் பார்க்கணும். அப்போ 108.2க்கு மேல இருக்கு மார்க்கெட் அப் சைடு. மார்க்கெட் மேல போயிருக்கும், நம்ம போய் பார்க்கணும்னு அவசியமே இல்லை. இதெல்லாம் இங்கெல்லாம் வந்து அதெல்லாம் சும்மா நம்மளை ட்ராப் பண்ணி ஏமாத்துறது. அதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியணும். அதெல்லாம் தான் நம்ம மேக்ஸ்ல சொல்லி கொடுக்கணும். ஓகேங்களா? சரி, இது இன்னைக்கு கொடுத்தது. இது ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோல இன்னைக்கு நடந்தது. 1 minute முதல்ல இண்டிஷனை மார்க் பண்ணணும். 5 minute அதை கன்வெர்ட் பண்ணிக்கணும் வெர்டிக்கல் லைன் போட்டு அந்த கேண்டில். அதுக்கப்புறம் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஆனால் நான் வந்து 5 minutes ஷோ பண்ணுறேன் அப்படியே. ஏன்னா மேக்ஸ் வேல்யூ நம்ம உள்ள போய் டீப்பை பார்த்தா பெரிய டைம் ஆகும். அதீங்கன்னா அதனால அதை பார்க்கறது பாருங்க. ஃபர்ஸ்ட் கேண்டிலே இன்னைக்கு இண்டிஷன். ஓகேங்களா? இதுவும் என்ன இண்டிஷன்? பையிங் இண்டிஷன். இதுக்கு மேல எப்ப போனாரோ பை தான். ஆனா இங்க கீழே இதே எங்க நீங்க என்ன டிப் இது ஆனாலும் மேலதான் போகும் மார்க்கெட் அப்படிங்கிறதுக்கான விடை மேக்ஸ்ல இருக்கு. மேக்ஸுக்கு கூட மேட்ச் பண்ணி போகணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். இதை வச்சு மட்டும் தனியாவே பண்ணலாம், அது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். இண்டிஷன் இதுல மட்டும்தான் வந்திருக்கு பாருங்க. இதுல ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணுங்க. புட்ல பாருங்க இண்டிஷனே எஸ் இங்கதான் வந்திருக்காரு பாருங்க. செல் வந்திருக்காரு, செல் இண்டிஷன். அப்போ சூப்பரான ஒரு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி பைலேயே தான் இருந்திருக்கு காலையில இருந்து. அப்போ அடுத்த டார்கெட் பைலே இருந்தாலும் இந்த செல்லுக்கு கீழே போனாதான் செல். இன்னைக்கு இந்த ஏரோ மார்க் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு கீழே பாருங்க விடவே இல்லை, மேலே போயிட்டாரு. எகைன் இந்த செல்லில் போய் டச் பண்ணி செல் ஆகிட்டு இருந்தாரு. எகைன் இந்த செல்லு பிரேக் பண்ண உடனே மேலே போயிட்டாரு மறுபடியும் அடுத்ததுக்கு. ஓகேங்களா? மார்க்கெட்டை சிம்பிளா பாருங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்க தேவையில்லைங்க. சிம்பிளா பார்க்கணும், சிம்பிளா செயல்படணும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.